இன்றைய நாளுக்கான டிவோஷன் உதவி செய்தல் ஒரு வழிபாதையே. வசனம் மத்தேயு 7:12. இது ஒரு கோல்டன் ரூலான வசனம். என்னன்னா, மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இந்த வசனத்தை தான் நம்ம தியானிக்க போறோம். ஒரு ஏழை சிறுவன் ஒருவன் இருக்கான். அவன் வீடுகள் தோறும் துணிகளை விற்று அதில் கிடைக்கும் பணத்தில் தன்னுடைய பள்ளி படிப்பிற்கான கட்டணத்தை செலுத்தி வரான். ஒரு நாள் அவனுக்கு ரொம்ப பசிக்குது, ஆனால் கையில் சுத்தமாக காசு இல்லை. பாக்கெட்டை தடவி பார்த்தா அதில் வெறும் 5 சென்ட் மட்டும் இருக்குது. அதாவது ஒரு வீட்டில் இந்த காசை கொடுத்துட்டு சாப்பிட ஏதாவது கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா அவனுக்கு வருது. ஒரு வீட்டோட கதவை போய் தட்டுறான். அதில் ஒரு இளம் பெண் கதவை திறக்கிறாங்க. அவங்கள பார்த்தவுடன் அவங்களிடம் உணவு கேட்பதற்கு அவனுக்கு கூச்சமாக இருக்குது. அதனால ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அவன் மிகுந்த களைப்பில் இருப்பதை அந்த பெண் பார்த்துட்டு ஒரு டம்ளரில் பால் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை வாங்கி குடிச்சிடுறான். இந்த பாலுக்கு நான் எவ்வளவு காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறான். அவங்க அன்போடு, நாம் செய்யும் எந்த ஒரு செயலுக்கும் பதிலாக எதையும் நாம் வாங்கக்கூடாது அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது மாதிரி வருடங்கள் ஓடுது. அந்த பெண் கொடிய வியாதியினால் அவதிப்படுறாங்க. நகரத்தில் உள்ள ஒரு மருத்துவமனையில் அவங்க சேர்க்கப்படுறாங்க. அவங்களுக்கு சிகிச்சை அளிக்க ஒரு பெரிய ஸ்பெஷல் டாக்டர் வராரு. அவர் யாருன்னா ஹாவர்ட் கெல்லி அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் கைனகாலஜிஸ்ட். அவர் தான் அந்த பெண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. அவர் வந்த உடனே இந்த பெண்ணோட கேஸ் ஷீட் எடுத்து பார்க்குறாங்க. உடனே அவங்க எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்து இவங்க மூஞ்சியை பார்த்தும் அவருக்கு கொஞ்சம் அடையாளம் தெரிஞ்சுது. உடனே அவங்க என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப ஸ்பெஷலாக அவங்கள ட்ரீட் பண்ணுறாரு. ஸ்பெஷலான கவனிப்பு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க மருத்துவமனையை விட்டு செல்கிற அந்த நாள் வருது. டிஸ்சார்ஜ் ஆகிற நாள் வரப்போ அவங்க எவ்வளோ பணம் செலுத்தணுமோ அதோட பில் வருது. அதை பார்த்தவுடன் இவ்வளோ கட்டணத்தை நான் என் வாழ்நாள் முழுதும் உழைச்சா கூட என்னால் கட்ட முடியாது அப்படின்னு அந்த அம்மா புலம்புறாங்க. அந்த ஷீட்டோட பின்னாடி பகுதியில் ஒன்று எழுதியிருக்கு. என்னன்னு பார்த்தா, ஒரு டம்ளர் பாலுக்கு இந்த முழு கட்டணமும் செலுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு ஹாவர்ட் கெல்லின்னு சைன் பண்ணியிருக்காரு. இது உண்மையான ஒரு சம்பவம். நம்ம உதவி செய்வது என்பது திருமணத்தில் மொய் செய்வது போல அல்ல. கைமாறு கருதாம நன்மை செய்யணும். இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு சொல்றாரு. அவரு கட்டாயம் திருப்பி தருவாரு. ஆண்டவரே, நன்மை செய்ய கற்றுத்தாரும். ஆமேன்.